ஒரு ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் ராகி எடுத்துங்க, ஒரு பவுலில் ஆட் பண்ணிங்க, ஏன்னா உப்பு சேர்த்துங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து தெளித்து பிசைஞ்சு விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க. கையில் எடுத்து பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. தட்டில் துணி போட்டு இப்போ ரெடி பண்ண இந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தேங்காய் துருவலும் இதிலேயே சேர்த்துக்கலாம், இல்லைனா தனியாகவும் வேக வச்சிட்ட பிறகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துங்க, 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துங்க, சர்க்கரையோடு பொடிச்ச ஏலக்காய் பவுடர் சேர்த்துங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான ராகி புட்டு தயார். இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ராகி மாவுக்கு 3/4 கப் தண்ணி எடுத்துக்குங்க. நல்லா கொதிக்குது. இப்போது ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஃபுல்லாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கின்னு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்குங்க. நம்ம கைங்களில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டைங்களாக பிடிச்சி எடுத்துங்க. இப்படி நல்லா தட்டிக்குங்க. ஒரு தோசை தவா வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க. அது சூடு ஏறினதும் சப்பாத்தியே போடுங்க. இப்படி சூப்பராக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி எடுங்க. ஆனால் ராகி சப்பாத்தி ரெடி. அதே கடாயில் 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு லைட்டாக வறுத்து எடுத்துங்க. லைட்டாக பொரிஞ்சு தான் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2 கப் ராகி மாவு சேர்த்துங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துங்க. ஏலக்காய் பொடி சர்க்கரையோடு பொடிச்சு வச்சுக்கிறேன், அதை 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. இப்போது இதை உருட்டி ரொட்டியாக தட்டிங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்படி உடச்சி விட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடுங்க. ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, 2 ஸ்பூன் வறுத்த கருப்பு எள்ளு இதையும் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடுங்க. ரொட்டியும் மிக்ஸி ஜாரில் அரைச்சின்னு வந்துட்டோம். 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துங்க. பொடிச்ச பொடியை சேர்த்துங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்க. ஒரு ஹெல்த்தியான ராகி சிம்லி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.